ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா பூத உடம்பா இருக்கிற பசுபதியோட உடம்பு பாக்கோட உடம்பா மாறிடும். பசுபதியோட உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு 3 நாள் வரைக்கும் அவனுடைய ஆத்மா அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த 3 நாளைக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற பசுபதியோட ஜீவ ஆத்மாவை எப்படியாவது அவனுடைய உடம்புக்குள்ள கொண்டு போயிட்டா ஆன்மாவா இருக்கிற பசுபதி மறுபடியும் பழைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கான தீர்வு தெற்கு திசையில இருக்கிற ஊர்காத்த மிடரன் கோவில்ல இருக்கிற அந்த ரகசிய அறையில தாமா இருக்கு. யார் நீ? யார் நீ கேக்குறல? இவ்வளவு நேரம் நீ என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்த, அப்புறம் என்னையவே யாருன்னு கேக்குற? நீ பசுபதி தானே? நீ பசுபதியா இல்ல பாக்கா? பாகு நானே, பசுபதியும் நானே. சும்மா சொல்லக்கூடாது பூசாரி. என்னுடைய பிறப்பு இறப்பு ரகசியத்தை பத்தி சும்மா புட்டு புட்டு வைக்கிற. நீ உயிரோட இருந்தா என்னை எப்படி அழிக்கணுன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் எப்படி நான் நினைச்சது நடக்கும். அதனால நான் உன்னை அழிக்க போறேன். வேண்டாம், என்னை விட்டு. பாவம் அந்த ராணி புள்ள காட்சியா இருக்கா. ஓ, இப்போ நான் உன்னை விடணுமா இல்ல அந்த ராணியை விடணுமா? இந்த பாரு, என்ன வேணா பண்ணிக்க. பாவம் அந்த பொண்ணை விட்டு. அட பூசாரியே, நான் அவளை அழிக்கதான் உன்னையவே இல்லாம பண்ண போறேன். இது உனக்கு தெரியாதா? இல்ல இல்ல, என்னை விட்டு, என்னை விட்டு, என்னை விட்டு. வேண்டாம், என்னை விட்டு. வேண்டாம். தண்ணி 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 தண்ணி. ஐயோ ஐயோ சாமி, ஐயோ, சாமி, ஐயோ, ஐயோ, என்னய்யா இப்படி ஆயிடுச்சு? நமக்கு உதவி பண்ண போய் இவரு செத்துட்டாரே. ராணி நீ அழாத. ராணி நீ அழாத. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இல்லாம இருக்காத. ராணிக்கு இருந்த ஒரே சப்போர்ட்டும் போயிடுச்சு. இனி அந்த பாக்கவை எப்படி அழிப்பா? இருந்தாலும் ஒரு விஷயம் கவனிச்சியா? அந்த பூசாரி சாகும்போது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு செத்தான். என்ன சொன்னான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? அதெல்லாம் அந்த பாக்கு பாத்துக்கும். ராணி அழாதன்னு சொல்றேன்ல. ராணி தமன்னா வா. அழாத. ஐயோ, ராணி அழாதன்னு சொல்றேன்ல. இதெல்லாம் உங்களோட வேலை தானே? ஆனா அந்த பூசாரி சாகிறதுக்கு முன்ன சித்தார்த் ராணி கிட்ட என்னமோ சொன்னான். அது என்னன்னு தெரியுமா? அந்த பூசாரி என்ன வேணா சொல்லிருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இப்போ நான் அடுத்து பண்ண போற காரியத்தால சித்தார்த்தும் ராணி என்ன சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க. சரிப்பா, இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க. அதுக்கப்புறம் நான் அங்க என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கே தெரியும். சரி தமன்னா, போலாமா? போலாம். வா. அடுத்து நான் அடிக்க போற அடி மரண அடியா தான் இருக்கும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்?
இந்த ராணியும் சித்தார்த்தம் நம்மளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு எல்லாத்தையும் பண்றாங்க. அவங்கள யோசிக்கவே விடக்கூடாது. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணுமே. தாத்தா தாத்தா என்ன தாத்தா, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? பசுபதி போடா வேலையை பாரு, போய் வேலையை பார்க்க போறேன். பாத்தியா சித்தர், இதுதான் கிராமத்துல இருக்கிறவங்களோட மனசு. மாப்ள, உங்க நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் பசுபதி தம்பி மேல நீங்க வச்ச குற்றச்சாட்டெல்லாம் ரொம்பவே அதிகம். வேணாம் மாப்ள, இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஆமாண்ணே, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. அவரை பத்தி இப்படி தப்பா பேசுறது நல்லா இல்ல. மல்லிகாவும் சின்ன பொண்ணு, அவ வாழ்க்கை உன்னால நாசமாகலாமா? வேண்டானே. ஐயோ நீங்க என்னங்க, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. விடுங்க, நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை. எனக்கு இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியம். சித்தார்த், எல்லாரும் உன்னை தப்பா நினைச்சு என்ன நல்லவனா நம்புறாங்க. இது போதுண்டா என்னோட காரியத்தை நான் சாதிக்கிறதுக்கு. சரி தாத்தா, நானும் ராணியும் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறோம். ராணி வா போலாம்.